சிறகடி காசில நாளைக்கு நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி எலெக்ஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. உடனே சிந்தாமணிக்கு எல்லாரும் பூ போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. சிந்தாமணி ஜெயிச்சுட்டாங்க ஏய் அப்படின்ட்டு. உடனே சிந்தாமணி மீனாவ நெக்லாம் பார்த்துட்டு, பெரிய பெரிய பதவிக்கெல்லாம் எல்லாரும் ஆசைப்பட்டுறக்கூடாது. அதுக்கு உதாரணம் தான் இது. இந்த வெற்றிலாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா குடிசையில இருக்கிறவங்க கோபத்துக்கு போக ஆசைப்படக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து நெக்கலா பேசுறாங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்றாரு, சிந்தாமணி நீ மீனாவை ஏமாத்தி எப்படி ஜெயிச்சுன்னு எனக்கு தெரியும். ரோகிணியை வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்து நீ ஜெயிச்சிருக்க. இது உண்மையான வெற்றி கிடையாது. உண்மையான வெற்றி மீனாவுக்கு தான். மீனா எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருக்கா. ஆனா நீ காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. உடனே சிந்தாமணி சொல்றாங்க, எல்லாம் தோத்ததுக்கு அப்புறம் இந்த காரணம் அந்த காரணம் சொல்றது தான். தேர்தலில் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். நான் தேர்தலில் போட்டியிடும் போதே எனக்கு தெரியும் நான் ஜெயிச்சிருவேன்ட்டு. இந்த சாதாரண பூ கட்டுற மீனா என்னை ஜெயிச்சிட முடியுமா? இதுக்கப்புறமாவது என்கிட்ட மோதலை நிறுத்திட்டு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி மீனாவை மிரட்டுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, உண்மையாக ஜெயிச்சிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பேன். நீங்கள் பொய் பித்தலாட்டம் பண்ணி தானே இவ்வளோ ஜெயிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறாங்க. உடனே வீட்டுக்கு போன மோனியும் விஜயா மீனாவை ஆர்த்தி எடுத்து வர வைக்கிறாங்க. வாமா வா, நல்ல சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா என் பாருப்பா அம்மா தேவையில்லாத வேலை பண்ணுங்கிறாங்க அப்படின்றாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, விஜயா இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, எங்க தோத்துட்டு வந்திருக்கலாங்க, அதுக்காக தாங்க ஆர்த்தி எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ தாங்க எனக்கு மன சந்தோஷமாக இருக்குது. சிந்தாமணி எவ்வளோ பெரிய ஆள், அவங்கள எதிர்த்து இவங்க போட்டி போட்டு ஜெயிச்சலாம் நினச்சிட்டாங்களா? சாதாரண பூ கட்டுறவையவ இவ பெரிய தலைவர் ஆயில்னு நினச்சிட்டா போல இருக்கு. எல்லாம் இவன் கொடுக்குற இடம் தான். இவன் ஏதோ உஸ்பேத்தி இப்போ தோக்கடிச்சு வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கா அசிங்கப்பட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறார், விஜயா கொஞ்சம் வாயை மூடுறியா? தேர்தலில் வெற்றி தோல்வி எல்லாமே சாதாரண விஷயந்தான். மீனா இந்த வாட்டி தோத்தா என்ன, அடுத்த வாட்டி ஜெயிக்க போகிறா. மீனா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ எதுவும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாத, தயவு செஞ்சு உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அமுச்சு விட்றாரு விஜயாவா அண்ணாமலை. உடனே விஜயா சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, சிந்தாமணி வாழ்த்துக்கள் சிந்தாமணி, நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஜெயிப்பீன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சும்மா இதுங்க தான் வந்து நான் தான் ஜெயிச்சிருவேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும்ல. இப்போ முடிவு வந்துருச்சு, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நான் எங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், மீனா இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத மீனா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறார், மீனா இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத அப்படின்றாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, எங்க இதெல்லாம் புதுசாக நான் எப்போவுமே பண்ணுறது தானே அத்தை, எனக்கு ஒன்றும் இதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் இல்லைங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா வந்து, மீனா என்ன உட்காந்துட்டு இருக்க, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குது, ஏதாவது ஸ்வீட் செய்ப்போ அப்படின்றாங்க. உடனே முத்து சொல்கிறார், அம்மா நீங்கள் தேவையில்லாமல் மீனாவை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறேன், என்னங்க இது பெரிய கொடுமையாக இருக்குது, இவ தோத்துட்டு வந்தா சரி, எனக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணா கூட நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்ல, விஜயா நீ உண்மையாகவே ஸ்வீட் கேட்டால் கண்டிப்பாக மீனா செஞ்சு தருவா, அது எந்த குறையும் இல்லை. ஆனால் நீ எந்த அளவுக்கு நீ நெக்கலாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு வாயை மூடிட்டுன்னு உள்ளே போ அப்படின்றாங்க. உடனே விஜயா, நான் இப்போ ஸ்வீட் சாப்பிடணும் போல் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கு ஃபோன் பண்ணி ஸ்வீட் வாங்க வர சொல்லி ஸ்வீட் சாப்பிட்றாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி. உடனே முத்து கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு செல்வத்துக்கு கூப்பிட்டு ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு சரக்கு அடிக்கிறதுக்காக. அப்போ முத்து செல்வத்துக்கிட்ட புலம்புறாரு, மீனா என்னால் தான் தோத்துருச்சு, நான் தான் மீனாவை தேர்தல் நிற்க வச்சு கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, முத்து நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, மீனா தங்கச்சி நேர்மையான முறையில் நின்னாங்க, அந்த சிந்தாமணி எப்படி ஜெயிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும், தேவையில்லாமல் நீ அதை பற்றி நீ கஷ்டப்படாத. ஆனால் மக்கள் மத்தியில் மீனா தங்கச்சி தானே நல்ல பேர், மீனா தங்கச்சி தான் எல்லாம் ஓட்டு போகணும்னு நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் இது நடுவில் ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செல்வம் சொல்கிறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, செல்வம் உண்மைதான் செல்வம், எனக்கு கிட்ட மட்டும் பணம் இருந்ததுன்னா நானும் நிறைய தேர்தலுக்கு செலவு பண்ணி மீனாவை ஜெயிக்க வச்சுருப்பேன். பாவம் மீனா கடை எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போன்னு பார்த்தீங்கன்னா மீனாவை கத்தியால் குத்துனவன் அதை ஒயின் ஷாப்புக்கே குடிக்க வரான். உடனே அந்த மீனாவை கத்தியால் குத்துனவன் பார்த்தவொடனே முத்து, ஏய் உன்னை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, ஆமாம் முத்து, மீனா தங்கச்சிக்கு தான் கத்தியால் குத்துனா அப்படின்னு சொல்லி கை காமிச்சிடுறாரு. உடனே அவனை பொட்டிச்சு முத்து பலான்னு வைக்கிறாரு. இதெல்லாம் மீனாவை கத்தியால் குத்துனா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. உடனே மீனாவை கத்தியால் குத்துனவன் உண்மையாக சொல்லிடுறான், ஐயோ என்னை அடிக்காதீங்க, நான் உங்களை தான் கத்தியால் குத்துறதுக்காக வந்தேன், உங்கள் ஒய்ஃப் மீனா தான் குறுக்க வந்துட்டாங்க, மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது, சிந்தாமணி எனக்கு சொன்ன வேலையை நான் செஞ்சுட்டேன், அவ்வளோதான், என்னை தயவு செஞ்சு என்னை அடிக்காதீங்க அப்படின்றான். உடனே அவனை போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே விட்டுடுறாங்க. உடனே முத்து அவனை போலீஸ் ஸ்டேஷன் எதுவுமே விட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க சிந்தாமணி மேலே. அப்புறம் சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் எல்லா பொதுமக்களுக்கு இது தெரிஞ்சவனையும் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து போராடுறாங்க. இந்த தேர்தல் செல்லாது, முதல்லேருந்து தேர்தல் நடத்தணும், சிந்தாமணி வெற்றி பெற்றது தப்பானது, முதல்லேருந்து தேர்தல் நடத்தினா தான் அது நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிலாம் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் உயர் அதிகாரிகிட்ட எடுத்துகிட்டு போகிறோம், இதை பற்றி கண்டிப்பாக ரீஎலெக்ஷன் வைக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொல்லிடுறாங்க. இப்போது திரும்பவும் எலெக்ஷன் நடக்க போகுது. இதில் மீனா ஜெயிக்க போகிறாங்களா சிந்தாமணி ஜெயிக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம்.